ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜீவ அப்பத்தை குறித்து ஏசு போதிக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏசு 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு மேற்பட்டவங்களை போஷித்ததை ஜனங்கள் கண்டு வியந்து போறாங்க. அதனால கொஞ்சம் ஜனங்கள் ஏசு அவங்களுக்கு இன்னும் ஏதாவது தருவார்னு அவரை தேடிக்கொண்டிருந்தாங்க. அவங்க இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வராங்க. அவங்க கடலின் அக்கறையிலே இயேசுவை கண்டுபிடித்து அவரை பார்த்து, போதகரே, நீங்க எப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இயேசு அவங்களோட உள்ளத்தை அறிந்து அவங்கள பார்த்து, நீங்க என்னோட அற்புதத்தை பார்த்ததுனால இல்ல, நீங்க அப்பம் பூசித்து திருப்தியானதுனாலேயே என்னை தேடுறீங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக மட்டும் என்னை தேடாதீங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே என்னை தேடுங்க. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார்னு சொல்றார். அதுக்கான ஜனங்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. அதுக்கு இயேசு, தேவன் அனுப்பினவரை நீங்க விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறதுன்னு சொல்றார். அதுக்கு ஜனங்கள், நாங்க உம்மை விசுவாசிக்கணும்னா நீங்க எங்களுக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார்னு எழுதியிருக்கிறபடி நம்முடைய முன்னோர்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கல, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம்னு சொல்றார். அதுக்கு அந்த ஜனங்கள், ஆண்டவரே, அந்த அப்பத்தை எப்பவும் எங்களுக்கு தாங்கன்னு சொல்றாங்க. ஏசு அவங்கள பார்த்து, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறதுன்னு சொல்றார். இதை கேட்ட ஜனங்கள் அவங்களுக்குள்ளாடி முறுமுறுத்து, இவன் யோசேப்போட மகன் தானே, அப்படி இருக்கும்போது நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு இவன் எப்படி சொல்ல முடியும்னு அவங்களுக்குள்ளாடியே முறுமுறுத்தாங்க. ஏசு அவங்களோட நினைவுகளை அறிந்து அவங்கள பார்த்து, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். தேவனிடத்தில் இருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் சாகாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமேன்னு சொல்றார். அப்போ அங்க இருந்த யூதர்கள், இவன் அவனோட மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்னு அவங்களுக்குள்ளாடியே வாக்குவாதம் பண்ணினாங்க. அதுக்கு ஏசு, நீங்க மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது.
என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல இல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொல்றார். இயேசு சொன்னதை கேட்டு அவரை பின்பற்றி வந்த சீஷர்கள்ல நிறைய பேர், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்னு சொல்றாங்க. இயேசு அவங்களோட நினைவுகளை அறிந்து அவங்கள பார்த்து, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன் இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆனாலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டுன்னு சொல்றார். அவரை விசுவாசியாதவர்கள் யார் அப்படின்னும் அவரை காட்டி கொடுப்பவன் யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரிந்ததால அவர் அவங்கள பார்த்து, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன்னு சொல்றார். இயேசு இப்படி சொன்னதுல இருந்து அவரை பின்பற்றி வந்த நிறைய சீஷர்கள் அவரை பின்தொடர்வதை நிறுத்தி அவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. அப்போ இயேசு அவரோட 12 சீஷர்களையும் பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோன்னு கேட்கிறார். அதுக்கு பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்க யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம்னு சொல்றார். உடனே இயேசு அவங்கள பார்த்து, உங்க 12 பேரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு சொல்றார். யூதாஸ் காரியோத்து அவரோட சீஷர்கள்ல ஒருவனா இருந்தும் அவன் ஒரு நாள் அவரை காட்டி கொடுக்க போகிறவனா இருந்ததால அவனை குறித்து இப்படி சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசு இங்க ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லும்போது அவர் நம்மளோட உலக தேவைகளான உணவு, ஆரோக்கியம் மற்றும் உலக செல்வங்களை கொடுக்கிறவராக மட்டும் இல்லாம அதை விட மேலான நித்திய ஜீவனையும் நமக்கு தருகிறார் என்கிறத ரொம்ப தெளிவா இங்க சொல்லி இருக்கிறார். இங்க நம்ம பார்க்கும்போது இயேசு ஜனங்களுக்கு அப்பமும் மீனும் கொடுத்ததால அவரை நிறைய ஜனங்கள் பின்தொடர்ந்து வந்தாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களை பார்த்து இயேசு வெறும் அழிந்து போகிற அப்பத்துக்காக இல்ல, நித்திய ஜீவனுக்காக என்னை தேடுங்கள்னு சொல்றார். ஏன்னா இயேசுவால மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்க முடியும். இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற எந்த ஒரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை அப்படின்னு அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். இன்னைக்கும் நிறைய பேர் இயேசு எனக்கு இதை தருவார், அதை தருவார்னு உலக ஆதாயத்துக்காக தான் அவரை தேடுறாங்க. இயேசுவை இந்த உலக ஆதாயங்களுக்காக மட்டும் தேடாம அவரை விசுவாசித்தால் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிறத புரிந்து கொண்டு அதற்காக தான் நம்ம அதிகமா பிரயாசப்படணும். 1 கொரிந்தியர் 15:19 பவுல் சொல்லும்போது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கிறேன்னு இதுவரைக்கும் சொன்ன ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ பேர் நிறைய உபதேசங்களையும் போதனைகளையும் கொடுத்திருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டுமே நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன்னு அதிகாரத்தோட சொன்னவர். இயேசு நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார் என்கிறதற்கு ஆணித்தரமான அடையாளமே அவருடைய உயிர்த்தெழுதல் தான். இயேசு மரணத்தை வென்று உயிர் தெழுந்ததால அவரை விசுவாசிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த மிகப்பெரிய நோக்கமே நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தான். இங்க நம்ம பார்த்த ஜனக்கூட்டத்தை மாதிரி அவரை வெறும் உலக ஆதாயங்களுக்காக மட்டும் தேடாம அவர் மூலமாக
நம்ம ரட்சிப்பை பெறுவதற்காகவே அவரை தேடணும். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்க யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொன்னது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் கூட இயேசு கொடுக்கிற நித்திய ஜீவனுக்காகவே அதிகமா பிரயாசப்படணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.